தன்னை அறிதலே பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இறை இயல்பின் விஞ்ஞானம். தொடர் சத்சங்கங்களின் பாகம் 3 இது. இதனுடைய தனித்த தலைப்பு மனத்தின் இருப்பின்மையை உணருதலே பேரானந்தம். இங்கிலீஷ்ல Self-realization is the science of the absolute bar divinity. சத்சங் சீரீஸ் பார்ட் 3. இதனுடைய தனி தலைப்பு Realizing the non-existence of mind is supreme bliss. இது இதனுடைய தனித்த தலைப்பு. இது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது 40 செய்யுள் 22 மதிக்குழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி அப்படின்ற அந்த செய்யுளை பற்றிய வெகு நுட்பமான தத்துவ ஆராய்ச்சி. இது அன்றாட வாழ்க்கைக்கு உள்ள பொருளை அறியறதுக்கு மிக மிக உதவி செய்யும். இந்த சத்சங்கத்தின் முடிவில், இந்த பாகத்தின் முடிவில் மணியோசை கொண்ட தியானமும் இணைக்கப்பட்டுள்ளது. தியானம் சமாதி பழகுங்கள். சித்திரத்தினுடைய அனைத்து கதாபாத்திரங்கள், காட்சிகள், இயற்கை எல்லாம், அப்புறம் இவைகளாக இருக்கும் அந்த பெரிய திரையில் நடக்கும் கனவுலகம், நனவுலகம், மனவுலகம், இந்த மூன்றுமே அவன் அத்தனையும் தானாம் அவன். அங்கதான் கோட்ஸ், டபுள் கொட்டேஷன்ல தானாம் அவன். நீயது. இதுதான் வேத வாக்கியத்தினுடைய உண்மையான வழிமுறை, டைரக்ட் வழிமுறை. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இப்படி பிரம்மாண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ் மனத்தால் அப்படின்னு அந்த நுணுக்கமா இந்த பாதை எப்படி அணுகப்படணும், இந்த பயிற்சி, இந்த நடைமுறை உள்ளுக்குள்ள எப்படி வாழணும் அப்படின்றது வரைக்கும் அப்படி பார்த்தோம். இப்போ இதுக்கு ரிலேட்டடா இன்னும் ஒரு 2 பாட்டை பார்ப்போம் இந்த சத்சங்கத்துல. கடைசியா பார்த்த இது என்ன பாட்டு? என்ன? நான் என்று வாயால் நவிலாது உள்ளாழ்மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி. யாம் அன்று இது, யாமன்றி அன்று இது, நானாம் அது என்று உன்னல் துணையாம் அது விசாரமாமாம். நான் இதுவன்று, நான் அது, நான் பிரம்மமாவேன், நான் பேரறிவாவேன் அப்படின்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் உபதேசம் கேட்டு வார்த்தைக்குள்ள நீ 100 தடவை 1,00,000 தடவை சொல்லிக்கோ. ஆனா அது கொண்டு போய் சேர்க்காது. அது சகாயம், ஹெல்ப். எப்படி நாரதர் இந்த பாரு அந்த மூர்த்தின்னு சொன்னா இல்லையா, அந்த மூர்த்திக்கு ஒரு பேர் இருக்கு. நீ மூர்த்திய மனசுல கொண்டு வரணும்னா கூட அந்த பேரை சொன்னேன்னா அந்த உருவம் நினைப்பு போறோம். அதுதான் பிரம்மாண்டம், பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுன்னு சங்கல்பம் பண்ணிக்கோ. ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரமே பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு இப்படின்னு நீ சங்கல்பம் பண்ணிட்டேன்னா உன்னுடைய மனமே அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அப்ப அங்க நின்றுதான் ஆகணும், எல்லாம் ஈடேறப்பெறும். அந்த பாவனை ஆக்சுவலா என்ன பாவனை? இது அத்தனையும் கடக்கிற பாவனை. அதுதான் அங்க முக்கியம். கடக்கிறதுனா ஒண்ணுதான், கரைத்தல்னாலும் ஒண்ணுதான், அழித்தல்னாலும் ஒண்ணுதான். என்ன நடக்கிறது? இங்க இருக்கிறத இல்லாம பண்ணினாதான் அங்கேருந்து ஹெல்ப் வரும். இத சார்ந்தா அது இருக்காது. அந்த பொருள்ல உலகம்னு ஒண்ணு இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ஆனா அதனுடைய சூரியனுடைய வெளிச்சத்துல, சூரியனுடைய உஷ்ணத்துல எப்படி சகல ஜீவர்களும் இயங்குகிறார்களோ அது போல இந்த தேக்கமுற்ற அத்தனையா இருக்கிற இந்த பிரபஞ்சமும் அதுவே. ஆனா அதுக்கு தெரியவே தெரியாது. அங்க இருக்கும் பொழுது இது கிடையாது,
இங்க இருக்கும்போது அப்படி ஒரு பொருளே கிடையாது. இது ரெண்டத்தையும் பண்றதே நடுவுல வர நான். அதனாலதான் இந்த நான் உதிக்கிற இடம் தான் அந்த ஹிருதய ஸ்தானம், அந்த பேரறிவனுடைய ஸ்தானம். இந்த நானையே இந்த சகுன உபாசனையா நாராயண மந்திரமா மாத்தி இதுதான் பேரறிவு, இதுதான் பேருணர்வுன்னு அந்த வார்த்தைக்கு லோடு ஏத்திட்டா, சார்ஜ் ஏத்திட்டா அங்க போயிடும் இமிடியட்டா. இது இல்லாமே போயிடும். இங்க நீ அப்பா மடியில உட்கார்றதுக்கு அப்பா கிட்ட கூட கேட்க கூடாதுப்பா, பரம்பொருள் கிட்ட தான் கேட்கணும். அப்பாவை ஆட்டி படைக்கிறது கூட பரம்பொருள் தான், அப்பாவா இருக்கிறது கூட பரம்பொருள் தான். அதனாலதான் புராண கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே மனத்துல மறந்துடுவாங்க. அகலிகை கல் போல ஆறுது அப்படின்னு எல்லா தண்டனைகள்லாம் பாத்தீங்கன்னா மனத்துக்கு தான் நடக்குது. மனத்துக்கு தான் நம்ம எதை நோக்கி வேகமாக போகிறோமோ அந்த பொருள் கிடைக்காமல் மனத்துக்கு தண்டனை. இது வேற தத்துவங்கள்ல இருக்கு. நீ இதை புரிஞ்சிக்காம நீ எவ்வளவு அடிச்சாலும் இங்க கிடைக்காது. எவ்வளவு வேகமா என்ன நோக்கி வந்தாலும் நான் உனக்கு அகப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த பொருளே நம்மளுக்கு படிப்பினை கொடுக்குது. எல்லா அனுபவங்களும் இரட்டைகள் எல்லாமே எதுக்கு? டு கல்ச்சர் த மைண்ட். அதனுடைய ஓரியன்டேஷன்ல இருந்து எடுத்து who is oriented, who is motivated, who wants what, அதுதான் உள்ளுக்குள்ள போற ஞான நெறி. இதனுடைய ரிலேட்டடா எங்க இது அத்தனையிலையும் நம்ம ட்ராப் ஆறோம், எப்படி ட்ராப் ஆறோம், எங்க மறந்து போயிடுறோம் அப்படின்ற ஒரே ஒரு எக்ஸாக்ட் ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல நடக்கிற அந்த ப்ராசஸ இன்னும் கொஞ்சம் டீப்பா போ அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றேன். அந்த பாட்டை பார்ப்போம். இதே ஞான நெறி தான் எக்ஸாக்டா அட் எ கிவன் மூமெண்ட் டியூரிங் அவர் வேக்கிங் ஸ்டேட். தூக்கத்துல பண்ண முடியாது. அவன் தூக்கத்தோட கலந்த அப்சர்வர், மறைப்புல கண்ணு மறைக்கப்பட்டவனாவே அங்க போயிடுறான். ஏன்னா இங்க விசார பார்வை இல்லை, உண்முகப்பட்ட பார்வை இல்லைங்க. கம்ப்ளீட்டா வெஜிடபிள் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இங்க கிடைச்சிருக்கிறதே இந்த இந்த நன உலகம்னு சொல்லப்படுற மன உலகம் தான். இந்த மனமே யாராக இருக்கோ, எப்படி இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் போக்கஸ் பண்ணு, எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு பாட்டுல சொல்றேன். அது இந்த பாட்டு 22 உள்ளது 40. மதிக்கொளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி. இதுதான் பாட்டு. ஃபுல் பாட்டும் என்ன வருது? மதி. மதி அப்படின்னா வேல்யூ போடு, கரெக்டா? இவாலுவேட், மதி. அப்புறம் கணி, கணித்தல், ஜட்ஜ் பண்ணு, வேல்யூ போடு, ஜட்ஜ் பண்ணு. அப்புறம் மதி, இன்னொன்னு என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு. சாதாரணமா மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? பொருள்கள்ல இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. புத்தி, புத்தி முக்கியமா, புத்திக்கு தான் மதின்னு பேரு. எப்போ எப்படி இருக்கு? ஒண்ணு விருப்பு இல்லாட்டி வெறுப்பு. அந்த ஹெட்டிங்ல எல்லாத்துக்குள்ளயும் தான் இது இருக்கும். இத பண்ணி பண்ணியே அந்த ஃபங்க்ஷனே புத்தின் ஆயிடுது. எது ஜட்ஜ் பண்ணுதோ, எது கன்ஃபார்ம் பண்ணுதோ, எது சர்டன்டியை தேடுதோ, எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பே ஒரு சர்டன்டி. எனக்குன்றது புரியாம அது பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்குன்றது இந்த உடம்பா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அதுதான் நினைக்கிறோம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த அல்லல் வேண்டாம்பா அப்படின்னு சொல்றதோ, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றதோ, அந்த எனக்குன்றதுல ஃபங்க்ஷனா நிகழும் பொழுது அதை நடத்துவது புத்தி. அதுக்குதான் இந்த மதின்ற பேரு. இது எப்போ எந்த விதமான ரூபத்துல பண்றது? அதனால அற்புதமான வார்த்தை
புத்தின்னு ஆரம்பிக்கலாமே, புத்திக்கு ஒளி தந்து அந்த புத்திக்குள் ஒளிரும் அப்படின்லாம் பண்ணல அவர். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னவா இருக்குன்ற வார்த்தையே தமிழ்ல அற்புதமா இருக்கு. மதி போட்டார். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அளவிட்டு இருக்கு, கணிச்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் அனலைஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. எல்லா இஷ்யூலையும் இந்த நாட்டாண்மைன்னு வாங்கல்ல, அவங்களுக்கு இஷ்யூ முக்கியம் இல்ல, அந்த ஆராய்ச்சி முக்கியம், அந்த கணித்தல் முக்கியம், அந்த அளவிடுதல் முக்கியம். இத அது பண்ணிட்டு இருக்கு. அந்த பொருளே இந்த மாதிரி தன்மைகளாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதே. அளவிடுதல், கணித்தல், ஆராய்ச்சி செய்தல், இது மூணும் சேர்ந்துதான் அந்த புத்தின்ற மதி. தமிழ்ல மதி. இந்த மதிக்கு ஒளி தந்து இந்த மாதிரியான ப்ராசஸா ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? ஒளிய பாக்குறோமா? ஒளிதான் இங்க முக்கியம். ஒளிதான் இந்த ஆளு. நீங்க எதை அளவிட்டு இருக்கீங்க, எதை எடை போட்டுட்டு இருக்கீங்க, எதை கணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு தீர்ப்பு கூறிட்டு இருக்கீங்க, எதுக்கு முடிவு எடுக்கணும்னு பாக்குறீங்க, அது காலங்காலமா ஓடிட்டு இருக்கிற, இயந்திர கதியா ஓடிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம். அது போர்சஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு, நிக்க முடியாது. இங்க போர்சஸ் யார் சந்நிதியில மூவ் ஆகுது? போர்சஸ்க்கு எங்கேருந்து வருது அந்த சக்தி, திறன்கள்? அவனை பிடிச்சேன்னா இதெல்லாம் அடங்கிடும். எல்லாமே மூலத்துல அவன். இப்ப இன்னைக்கு முதல் பாட்டையும் பார்த்தோம் இல்லையா? அத்தனையும் அத்தனை சக்திங்க அவன் தான். அப்ப ஞான நெறிக்கு மொத்தம் தனியாவா இருக்கும்? ஆனா ஞான நெறிய இந்த மாதிரி அளவிடுதல், கணித்தல், எடை போடுதல், ஆராய்ச்சி செய்தல், திட்டமிடுதல், முடிவெடுத்தல், தவிர்த்தல், எல்லாமா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மேனோவர் பண்ற. அது அதனுடைய இஷ்யூஸ கூட விட்டுரு. அத இப்படி நேம் பண்றதுக்கோசரம் நான் யூஸ் பண்ணேன், மதி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணேன். ஆனா இந்த தன்மைகளாக தான் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் விழிப்பு நிலை பூரா இருக்கா இல்லையா? நம்ம ஏதோ ஒரு இஷ்யூல வீட்டுக்குள்ள ஏதோ மதித்தல், மதி இன்வால்வ்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். கதவை யாராவது அப்படி தட்டினாங்கன்னா அப்படி வெளில வரும். யாராவது வந்துட்டு இருப்பாங்க, பார்த்த உடனே எடை போடுதல், அளவிடுதல், ஆராய்ச்சி செய்தல், கணித்தல். அவர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அவர் ஏதாவது ஒரு இஷ்யூ பேச ஆரம்பிச்சோடனே கிடு 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 கிடுன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இவனை ப்ரிப்பேர் செய்யும் இல்லையா? எப்படி இவருக்கு பதில் சொல்லலாம், தவிர்க்கணுமா, சேர்த்துக்கணுமா, எல்லாமே எதை முன்னிட்டு, ஆதாயமா விரயமா, லாபமா நஷ்டமா, யாருக்கு? மதிக்கு. மதியா இருக்கிற, மதி அபிமானிக்கிற அந்த உடலா இருக்கிற அந்த தன்மைக்கு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் இப்படிதான் நடக்குது. இப்படியே நம்ம என்ன பண்றோம்? ஆளே இல்லாமல், ஒரு நிகழ்வே நடக்காமல் கூட தனியா அது பண்ணிக்கிட்டே இருப்போம், விளையாடிக்கிட்டே இருக்கும். இங்க இந்த உள்பார்வை வந்த உடனேயே தனித்த விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. திங்கிங்கே ஒரு பிளஷர் ட்ரிப். கடந்த கால சுகமான அனுபவங்களை அப்படியே மாடு அசைப்படுற மாதிரி இப்படி எல்லாம் அசைப்பட மாட்டாங்க. என்ன பொய்யர்களை எங்கேயுமே ஏன்னா எல்லாமே சக்தி நிலைகள். நானாவாம் சக்தியோட ஓர் முதலை ஒப்புதலா பண்ணினேன்னா அது பேர் விசாரமா இருக்கும். அது ஒண்ணுதான் விடுதலை கொடுக்கும். இல்லாட்டி விதை ரூபமா இருந்து ஃபார்ம் எடுத்துக்கிட்டே இருக்கும். மெமரி போல்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்ம் வேணும், எக்ஸ்பிரஷன் வேணும். அதனாலதான் இங்க எங்க இதெல்லாம் நடக்குது, இந்த மதியில தான் நடக்குது. சோ அந்த மதிக்கே இந்த ஓயாம இந்த கரண்ட் எங்கிருந்து வருகிறது? கம்பிக்கே கரண்ட் எங்கிருந்து வருது? உண்மையில மின்சாரம் எங்கிருந்து வருது? பரந்த ஆகாயமே நீராகவும் இருக்கிறது, பரந்த ஆகாயமே சூரியனாகவும் இருக்கிறது. சோலார் பேனல் எல்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் வேற பிளானட்ஸுக்கெல்லாம் அனுப்புறது எல்லாம் சோலார் பேனல் இருக்கும். வெயில் இருக்கு விழற பக்கமா மார்ஸ்ல கூட அது பட்டு டக்கு டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கும். நம்ம அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய அது பேர் என்ன, கால்குலேட்டர் இருக்கு. அப்படியே சோலார் இது வச்சிருப்பாங்க, சின்னதா சிப்ஸ் வச்சிருப்பாங்க.
கொஞ்ச நேரம் அப்படி வெயில வச்சோடனே நம்பர்ஸ் எல்லாம் வெளில வரும், இல்லாட்டி ட்ரெயின் ஆகி கிடக்கும் இருட்டுல இருந்ததுன்னா. சோ இன்ஹரண்டா எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கிறது பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. இந்த மாதிரி அதுதான் மதிக்கு ஒளி தருகிறது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதே அந்த ஒளியதான் பார்க்கணும். இதே மதி அங்கேயே அப்படியே ஆரம்பிக்கிறார். நீ அனாலிசிஸ்ல மாட்டிக்காத, அனாலிசிஸா உங்ககிட்ட நடக்கிற இடத்துல இருக்கிற பவர் வந்து தலைவருது. மதிக்கு ஒளி தருகிறது அந்த பேரொளி. மதிக்கொளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும். ஒளிர்விக்கப்பட்டதுலேந்து, அதாவது இப்ப வந்து அனாலிசிஸா நான் இருக்கேன், இவர் வந்திருக்காரு, இவரால வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு, ஹெட்டிங் தெரிஞ்சு போச்சு, எங்கிட்டையும் ஃபண்ட்ஸ் இருக்கு, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நேரம் ஒய்ஃப் கிட்ட போகும். அந்த மதியையும் தூண்டி விடுவோம். அந்த மதியை தூண்டி விட்டு என்னுடைய மதியினால எடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கன்க்ளூஷன், இதை செல்லுபடி பண்ணலாமா, நம்ம குடும்பத்துக்கே இது மேன்மை, 10 வருஷம் கழிச்சு இவ்வளவு மரம் போட்டா அவ்வளவு வருதான், 10 டீக்கு மரம் 20 டீக்கு மரம் ஆயிடுமா அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. உடம்பாகவே அபிமானிக்க வைக்கிறது. ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் என்ன பண்றது, அத்தாட்சி கொடுக்குது. ஆமா, உன்னுடைய மேன்மைன்றது உன்னுடைய ஃபியூச்சர்னு 10 வருஷம் கழிச்சு உன் பையன் வந்து இப்ப வந்து 10 வயசு இருக்கு, அவன் 20 வயசு ஆகும்போது காலேஜுக்கு போறான். அப்ப அந்த 4 டீக் மரத்தை வச்சா ஒவ்வொரு மரமுமே வந்து 10 லட்சம் இருக்கும், 40 லட்சம் கிடைக்கும் 10 வருஷம் கழிச்சு. இப்ப நீங்க போடுறது வந்து 50,000 இல்லாட்டி 20,000 25,000 நாங்க பாத்துக்கிறோம். 10 வருஷம் அதனுடைய குரோத்தை அப்படியே என்னவோ ஒரு இன்னொரு மதி வந்து பண்ணும். இப்படி சர்வ மதிகளுக்கும் அந்த புள்ளியில அனாலிசிஸ், மேன்மை கீழ்மை அப்படின்றதுல ஏதோ ஒரு இது அப்படின்னு எல்லா விதமாக இயங்கும். இந்த மதிக்குள் ஒளிரும், மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் தன்மையா இருப்பது இந்த அனாலிசிஸா இருக்கிறது, ஜட்ஜ்மெண்டா இருக்கிறது, எடைபோடுதலா இருக்கிறது, நிச்சயத்திலா இருக்கிறது. இது எல்லாமே அந்த ஒளிப்பா. எந்த இடத்துலயும் விடாதே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். மதிக்கொளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும், மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி. சோர்ஸே அது. அவர் அன்றி இந்த மனம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு கன்க்ளூஷன் பண்ண முடியாது, ஒரு எடை போட முடியாது, ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியாது. எல்லா புள்ளிலையும் நீக்க மாதிரி அடைச்சிக்கிட்டு ஒரு ஊசியால குத்தினா பாறையை குத்துற மாதிரி இருக்குன்றார் பகவான். நான் என்னத்த யோசிக்கிறது, நான் எங்க இருக்கேன், இங்கே அதுதான் இருக்கு. அதுகிட்ட விடுறதை தவிர, அதுகிட்ட கரைஞ்சு கிடக்கிறத தவிர எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி மதிக்கு ஒளி தருவதே அது. இதுதான், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் எங்கேருந்து சர்வம் உற்பத்தி ஆகுதோ. ஏன்னா இந்த மனுஷ அகந்த மனுஷர் அவனுடைய மனம் மூலமாக, புலன் மூலமாக தான் உலகத்தை பார்க்கிறது. எங்கிருந்து உற்பத்தி ஆகணும், அந்த புத்தி தான் வந்து ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர். ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் புத்தி தாங்க. புத்தி வந்து மனத்துக்குள்ளேயே, ஏன்னா மனத்துக்குள்ள பிரம்மாண்டமே நடக்கும். அங்கதான் எல்லாருமே ட்ராப் ஆயிட்டாங்க. எல்லாருமே சம்சாரம்ன்றதுல எப்படி மாட்டிக்கிட்டோம், அறியாமைன்றதுல எப்படி மாட்டிக்கிட்டோம், எல்லாம் உள்ள வந்து சர்வசாதாரணமா வந்து இந்த உடல் மூலமாக மனம் வந்து உடலுக்குள்ள இருக்கா மாதிரியும், அது மூலமாக மனம் வந்து உடல் மூலமாக உலகத்தை அந்நியமாக பார்ப்பதாகவும் தான் இதுவாகவும் அங்கேயே ட்ராப் ஆரம்பிச்சிடுது. ஆனா மனம்ன்றது வந்து உள்வெளியற்ற ஒரு பெரிய மாயா சக்தி, விசித்திர சக்தி, அது அதனுடைய சக்தி, அதுதான் அப்படி இருக்கு.
அதனுடைய சக்தி. அப்படின்னா அதுவே மாயை, அதுவே ஞானம், அதுவே சர்வம், அதுவே பலன், அதுவே கர்மம், அதுவே கர்த்தா, எல்லாம் சுப்ரீம், எல்லாமுமே அதுதான். அதனால தூக்கி வெளியில வச்சுட்டார். இவரும் அத்தனையும் தானாம் அவன் அப்படின்னு வெளில கொண்டு போய் வச்சுட்டார். ஆனா ஒரு மனுஷன் கிட்ட டிராப் ஆறதே இந்த மதிக்குள்ள அங்க நடக்கிற இடத்துல, வாழற இடத்துல, விரும்புகிற இடத்துல, வெறுக்கிற இடத்துல அந்த தனிநபருக்கு எங்கேந்து அந்த தனிநபர்ன்றவரே மதி மூலமா தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்காரு. அந்த கணித்தல் அந்த தனிநபர், அந்த நிச்சயத்தல் தான் அந்த தனிநபர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய இன்பம் இல்லாட்டி அவருடைய வெறுப்பு. சோ அந்த ஒளி தருவது, ஒளியாக இருப்பது, உள்ள ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்குது அப்படின்னு தெரியுதுதான் உண்முக பார்வை. உபதேச உந்தையார்ல ஒரு பாட்டு இருக்கு, மனம் தன் ஒளி உருவோர்தலே உந்தி பெற. மனத்தினுடைய இஷ்யூஸ் கிடையாது. இஷ்யூஸ்க்கு மனத்துக்கு எங்கிருந்து லைட் வருது? இத நீங்க ஃபர்ஸ்ட் இத பார்க்கணும்னா வெளியில எப்படி போய் பாப்பீங்க? வெளியில எப்படி ஆன்மீகம் இருக்கும்? எல்லாரும் மனமா இருக்கும், பிரம்மாண்டமே மனமா இருக்கு. நான் சென்னையில இங்க இருக்கேன், இன்னொரு இடத்தை குறிப்பிடுறது மனத்துக்குள்ள இருக்குது, இடத்துக்குள்ள மனம் இல்ல, மனத்துக்குள்ள சர்வம் இருக்கு. மனன்றதே அதனுடைய ஒளி. ஒளியா அது வருது. நான் இன்னொரு ஏரியாவை நினைக்கிறேன்னா காட்சியா இருக்கு, அங்க என்னுடைய விருப்பு வெறுப்புகள் சம்பந்தப்பட்டுதான் அந்த காட்சியே பதிஞ்சு கிடக்கு. அங்க போனாதான் எனக்கு அந்த பொருள் கிடைக்கும். அந்த பொருளுக்கோசரம் அந்த ஞாபக போல்டர்ல அது ஓபன் ஆகுது. விருப்பு வெறுப்பு போல்டர் தான் அதை வச்சுட்டு இருக்கு. அந்த இடத்துக்குன்னு மதிப்பு கிடையாது, புரியுதா? என்னுடைய விருப்பு வெறுப்பு தான். அதுவும் ஏன் பதிக்குது? இந்த இரட்டைகளாகவே அந்த ஒளியை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கோம். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆகவே, எக்ஸ்பீரியன்சர்ஸ் ஆகவே, அனுபவிப்பவர்களாகவே, அந்த அனுபவித்தல் அப்படின்னு நடக்கிறதே இந்த மதின்ற வார்த்தை இந்த 5-6 ப்ராசஸ்ல தான் மாட்டிக்கிறீங்க, ரூட்டை விட்டுடுறீங்க. இன்னும் நல்லா ரிஃபைன் பண்றாரு பாத்தீங்களா? இந்த ஞான வழிமுறைய எப்படி பார்க்கணும், கண்ணு எப்படி இருக்கணும், அகண்டமா போய்கிட்டே இருக்கணும். மனத்துல மதித்தல் மூலமாக தான், அதாவது கணித்தல், அளவிடுதல், தீர்ப்பு கூறுதல், ஆராய்ச்சி செய்தல் அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அந்த உடலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நீ இந்த இஷ்யூஸ்லயே மாட்டினுட்ட. இந்த அனாலிசிஸ், இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த கன்க்ளூஷன் டுவர்ட்ஸ் ஆர் ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் அப்படின்னு இது நடந்துட்டு இருக்கிறதுக்கு பவர் சோர்ஸ் அது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தத்துவத்தை சொல்லிட்டார். மதிக்கு ஒளி தருகிறது. இந்த மாதிரி 5-6 விதமா நீ ஒவ்வொரு க்ஷணமும் உன்னுடைய வேக்கிங் ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்க. இரட்டைகளுக்கு தான் திருப்பி இரட்டைகளா ஃபோல்டர்ஸ் இருக்கு உள்ள ஆழ்ந்த உறக்கத்துல, வித்து போல ரூபத்துல இருக்கு. சோ அது எந்த க்ஷணத்திலையும் எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, சர்வ ஹியூமனிட்டியும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, மனமா ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சோ மனத்தை தவிர ஆட்கள் இல்ல. எவ்வளவோ உண்மைகள் இதுல வருது, புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம நான் என்ற ஆழ கடந்து இந்த பார்வை உள்ள மனத்துக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கணும். மனத்துக்குள்ள மதியா ஜட்ஜ்மெண்ட், எவாலுவேஷன், அனாலிசிஸ் எல்லாத்தையும் இருக்கிற இதுக்கே இது எதனுடைய ஒளி? இஷ்யூ விட்டுருங்க. அந்த இஷ்யூல எனக்கு கிடைக்கணும் கிடைக்காது இதெல்லாம் இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இப்படிதான் பெருகி இருக்கு, அந்த சைடே கிடையாது. எங்கிருந்து ஒளி வருகிறது? இது இந்த அனாலிசிஸா எப்படி மாறுது? இதுக்கு இந்த பவர் எங்கிருந்து சார்ஜ் வருது? யார் கொடுக்கிறார்கள்? இந்த ஒளி என்ன ஒளி?
அததான் உபதேசம் இப்படி சொல்றாரு, மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற. அந்த உண்மை உணர்ச்சின்னா என்ன? பேரறிவனுடைய உணர்ச்சி, அது உன்னுடையது அல்ல. இதனுடைய விடையை தான் நம்ம என்ன பண்ண போறோம், திருப்பி அந்த ஞான நெறியில எப்படி அது நடக்குது, இதனுடைய விடை எப்படி போய் முடியும் அப்படின்றதுக்கு இன்னொரு பாட்டை பார்த்துருவோம். அப்புறம் இப்ப இந்த உண்மை, இது உண்மை உணர்ச்சியா போய் முடியும். அதுதான் இங்க அத பாக்குறது அதுவா இருந்தாதான் பார்க்க முடியும். அன்பயஸ்டா இருக்கணும், இஷ்யூவே முக்கியம் இல்லை. அந்த அனலிசிஸ் பண்ற அந்த புத்தி மதியினுடைய அறிவா இருக்கிற ஒளி எது, அதனுடைய மூலம் எது. அனாலிசிஸ் முக்கியம் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் முக்கியம் இல்ல, எவாலுவேஷன் முக்கியம் இல்ல, எதுவுமே இங்க முக்கியம் இல்லை. அதுதான் மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை. இந்த ஒளிரும் மதி தான் இந்த அனாலிசிஸ். எப்படி ஒளிர்றது நம்மளுக்கு ஒவ்வொரு க்ஷணமோ? அப்ப அவன் பையனும் பேசிட்டு இருப்பாங்க, ஏய் போகாதடா, அந்த கோர்ஸ் வேண்டாம்டா, இதுதான்டா இது அப்படின்னு எல்லாம் மதி ஒளிரும் மதியா இருக்க, புரியுதா? அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, குட் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. இல்லப்பா எனக்கு அது பிடிச்சிருக்குப்பான்னு அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அவனுடைய மதிக்குள் அந்த ஒளிரும் தன்மையா இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல அந்த இஷ்யூஸ்ல மாட்டிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். இவரும் அந்த இஷ்யூஸ்க்கு பதில் சொல்லிட்டு இருப்பார். இதுதான் ஒளிரும் மதி. ஒவ்வொரு செகண்டும் ஒளிர்விக்கப்படுகிறது. ஒளிர்வித்தல் எப்படி நடக்கிறது? அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட். இததான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ் பாசிவ் அவேர்னஸ் அப்படியாவே வாழு. இத நீங்க அப்படியே ஓப்பனா வெத்த ஆகாயத்தை ஒரு மெத்தடா கொடுக்க முடியுமா? அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இஷ்யூவால தான் நான் ஜட்ஜ்மெண்டலா போக முடியும். கரெக்டா? பகவான் என்ன சொல்லி விடுறாரு, அது பேரறிவே ஒரு பொருள்பா. பயா பாசிட்டிவால உச்சரிவு. வெத்த ஆகாயத்தை கையில கொடுத்து இந்த இதுதான் உனக்கு பண்ணிருக்கிற ட்ரெஸ், இது போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. அது எப்படி நீங்க என்னன்னு நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ்னாலே நான் ஜட்ஜ்மெண்டல். சாய்ஸே வராம இருந்தேன்னா அவேர்னஸ் அப்படின்னு ஒரு தனி பிரதேசம் இல்ல. அன்அவேர்னஸ் தான் அது கொண்டு போய் லீட் பண்ணும். இங்க கடந்து போய் என்ன சொல்றாரு, உன்னுடைய ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையும் 24 மணி நேர வாழ்க்கையும் அனாலிசிஸ், இவாலுவேஷன், ஜட்ஜ்மெண்ட், முடிவெடுத்தல், இரட்டைகளால அகந்தையால அந்த மதி இப்படியே ஆயிடுச்சு. அத மாத்திரம் அவர் சொல்லல. இது இந்த மாதிரி இருக்கிறதே இதுக்கு ஒளி எங்கிருந்தோ பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி பெறுதல், ஒளியாக இருத்தல் தான் இந்த அனாலிசிஸ். நீ இங்க மாட்டிக்காத, ஒளியிலேயே போக்கஸ் பண்ண. அனாலிசிஸ் பண்ற அந்த பவரா இருக்கிற இவன் எவன், என்ன தன்மை இது? அனாலிசிஸ் ஆஃப் த இஷ்யூ முக்கியம் இல்ல, டெசிஷன் அபவுட் த இஷ்யூ முக்கியம் இல்ல. ஹூ டிசைட்ஸ்? What makes the process of decision making? அப்படின்னு அந்த ஒளி பின்னாடியே இரு. எவ்வளவு பியூட்டி பாருங்களேன். சாதாரணமா இப்படிதான் இருந்துட்டு இருப்போம். அதையே நீங்க வெறும பார்க்க முடியாது, புரியுதா? அது ரேடியன்ட் பிரில்லியன்ஸ், அது அறிவு, பேரறிவு. அதனாலதான் சனத்துல ஒண்ணு இல்லாம போயிடும். ட்ரூத்துக்குள்ளேயே பொய் இருக்கு. பொய் அப்படி நகர்த்தி பார்க்கிற ப்ராசஸ் தான் எல்லாமே மெய்ஞானம். மெய்ஞானம் என்னமோ காலத்துல கோர்ஸ்ல போய் கோர்ஸ் டைம்லெஸ்னஸ். அது டைம்லெஸ்னஸ் அடையறதுக்கு டைம் எப்படி உபயோகிப்பீர்கள்? புத்தியினுடைய அசைவு எல்லாமே டைம். முப்பரிமாணம் இருந்துட்டே இருக்கு. ஸ்பேஸ், டைம், அந்த ஆப்ஜெக்டினுடைய மெஷர்மெண்ட்.
3D எஃபெக்ட் தான் நம்மளுடைய இது. அந்த ஃபோல்டர்ஸ் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற வேல்யூஸ் தான் எல்லாம் ஆகாசத்துல நடக்குது. ஒரு மன ஆகாசத்துல நடக்குது. அது ஒண்ணுத்துக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். இங்க சாம்ராட்டா வாழறதுக்கு, ஆனந்தமயமா வாழறதுக்கு, அங்கதான் ஆனந்தமே, சத்தியமே அங்கதான். அதனுடைய அல்ப சுகம் தான் வந்து தூக்கத்துல கிடைக்குது. சும்மா ஒரே ஒரு புள்ளி விசாரத்துல கொட்டும், மழை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டும். ஏன்னா எல்லாம் ஃபீல்டு. மதி எப்ப பாரு இதை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு எங்கிருந்து வருது? யாருடைய லைட் இது? என்ன அனாலிசிஸ்? என்ன அனாலிசிஸ்? யாரு அனாலிசிஸ்? யாருடைய அனாலிசிஸ் கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நாட் டு திங்க் அப்படின்றது ஒரு டொமைன். இப்பதான் விஞ்ஞானம் போய் டார்க் மேட்டர், பகல்ல லைட் வெளிச்சத்தினால சூரியனுடைய போட்டான் மழையும் ஒளி மழையும், ஒளியே ஒரு பார்ட்டிக்கல், ஒளியே வேவா பார்ட்டிக்கலா அலை மாதிரி வந்து பொழியுது சூரியனுடைய வெளிச்சம். அது எல்லாமே மேட்டர். அதனாலதான் தோன்றி இதெல்லாம் எங்க முடிச்சு நிக்கிறாங்க பாருங்கோ, எங்க இருக்கு பாருங்க. சூப்பர் சிமெட்ரியும் டார்க் மேட்டரும் ஆன்டிபாடியுமே ஒரு பாடி அப்படின்னு இப்ப விஞ்ஞானம் வந்து கடவுளை ஒரு பொருளாக்கி தேடிக்கிட்டு இருக்கு. போற வழியில நீ ஆப்ஜெக்டிவா எப்படி பண்ண ஆரம்பிச்சாலும் அதனால சக்திகள் எல்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். அந்த திருப்பி அந்த சக்திகளுக்கு சண்டை நடக்க போகுது. திருப்பி புத்தி தானே அதை என்னோடது உன்னோடதுன்னு ஆரம்பிக்கும். தேகாபிமானம் தானே பையனெல்லாம், மனிதன்றவன் அவன் தானே. இந்த பூமியே 5 அறிவு வரைக்கும் இவைகளோடது இல்ல, என்னோடது. நான் தான் அதை யானையை பிடிச்சு இதுல போடுவேன், புலியை பிடிச்சு ஜூ கட்டுவேன். இவனுடைய காட்சி பொருள் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதனுடைய மூலத்துல இல்ல மூலத்துக்கு போயிடுறாரு. மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி, வெளில போகாத, பாத்திக்கு போகாத, பாத்தியே கிடையாது, எல்லாம் கள்ளிக்கு தான் போகுது. தண்ணி எனர்ஜி எல்லாம் ட்ரெயின், அப்சல்யூட் ட்ரெயின். இன்டெலக்சுவல்ஸ்க்கு எல்லாம் தான் ரொம்ப ஃபேட்டிக் இருக்கும் தெரியுமா, அடிப்பாங்க, மனசால அடிப்பாங்க. என்ன பொருள் நாட்டத்துக்கு தானே இந்த வாழ்க்கைய, பணத்தால தன்னை திருப்தி பண்ணிக்கிறது, ஆரோக்கியத்தால தன்னை திருப்தி, புகழ்னால தன்னை திருப்தி பண்ணிக்கிறது. பணம் எல்லாம் வந்துட்டு அடுத்தது புகழ். இன்விசிபிள் எல்லாமே. தூங்கினா எவனுமே இல்லை, புகழ் கொண்டவனும் இல்லை, இகழப்பட்டவனும் இல்லை. அப்படியே அந்த பிரம்மாண்டத்தை கரைச்சி சாப்பிடுற மாதிரி இல்ல மனத்தை பார்க்கும்பொழுது. மனத்தின் உணவு எண்ணுதல் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம்ல. ஓயாம எண்ணுதல் மூலமாக இந்த மதி ஓயாம வேலை பண்ணிட்டு இருக்கு. இது என்ன சொல்றாரு இவரு? மதிக்கு ஒளி தருகிறது அது. அந்த மதிக்குள் இந்த மாதிரி 5, 6 விதமா, 8 விதமா, 10 விதமா ஓயாம ஒளிந்து எல்லாரையும் வெளில தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கிற மதியினை உள்ளே மடக்கு. மனத்தின் இருப்பின்மையை உணருதலே பேரானந்தம். தன்னை அறிதலே பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இறை இயல்பின் விஞ்ஞானம். தொடர் சத்சங்கங்கள் பாகம் 3 முடிவடைந்தது. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட் டிவினிட்டி. சத்சங் சீரீஸ் பார்ட் 3. இதனுடைய தனி தலைப்பு ரியலைசிங் த நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் சுப்ரீம் பிளிஸ். பாகம் 3 முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மணியோசை கொண்ட தியானமும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரமைதியிலேயே தோய்ந்திருந்து இந்த புத்தியினுடைய இருப்பின்மையை நன்கு தெளிந்து உணர்ந்து அந்த அமைதியில் தோய்ந்து தியானம் சமாதி பழகுங்கள். இதனுடைய தொடர்ச்சி 4வது பாகமாக வரும்.